வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நம்ம வரிசையா செய்நன்றி அறிதல்ல குறள்கள் எல்லாம் நாம பார்த்துட்டு வாரோம். இதுல 104 பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது 105வது குறள். 105வது குறள் என்னன்னா, உதவி வரைத்தன்று உதவி. உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரை. இது எல்லாமே திருவள்ளுவர் செய்யறவங்க, அதை பெறுறவங்க, இவங்களுடைய அந்த பண்பான நடவடிக்கைகளை பற்றி தான். செய்யறவங்க எப்படிப்பட்ட பண்பாளர்கள், அதே போல அந்த ஒரு உதவியை வாங்கக்கூடியவர்களும் எப்படிப்பட்ட பண்பாளர்களா இருக்காங்கிறத இந்த அடிப்படையிலேயே தான் இந்த குறள்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு முக்கியமானது. வாங்கறதும் சரி, கொடுக்கறதும் சரி. அதாவது கொடுக்கும்போது நாம அத என்ன ஒரு முறையில எதையும் எதிர்பார்க்காம அப்படி அந்த மாதிரி அதை நாம ஒருத்தருக்கு ஒரு செய்யற உதவி இருக்கிறோம். அதே போல அவங்களுடைய உதவியை பெறுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட பண்பாளர்களா இருக்கணும். அதனாலதான் இதுல அவர் சொல்றாரு, உதவி உதவி வரைத்தென்று உதவி. அத ரொம்ப அழகா டிஃபைன் பண்றாரு. உதவிங்கிறது அந்த உதவியை வச்சு இல்லப்பா, by itself help has no meaning. உதவி வரைத்தென்று உதவி, அது அதுல அதுல முக்கியத்துவம் கிடையாது. உதவி செய்யப்பட்டால் சால்வின் வரைக்கும், அது யாருக்கு அந்த உதவியை செய்யறோமோ அவங்க இந்த உதவியை எப்படி எடுத்துக்கிறாங்கிற அந்த பண்பு இருக்குல்ல, அதை பொறுத்ததுதான் செய்யப்பட்டால் சால்வின் வரை. அத ஒரு சின்ன உதவி கூட பெருசா நினைக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி அந்த அவங்கள பொறுத்துதான் இந்த உதவியை ஒழிய, நீ ஏதோ நம்ம உதவி சேர்த்துட்டு சொல்லி செய்தவன் சில நேரத்துக்கு அப்படின்னு நினைப்பான். ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்தேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த உதவியினுடைய தன்மையை நாம அவங்க பெறவங்க எடுத்துக்கிறதுனா அந்த உதவியினுடைய பெருமை சிறுமை எல்லாமே. உதவி வரைத்தென்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வி, சால்வி சால்வுடைமை. சால்வுடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரம் வரும்போது நம்ம பார்த்தா அங்க அந்த சால்வின் வரைத்தென்று அந்த சால்வின்னு சொல்லி அந்த ஒரு 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 சொற்பிரயோகம், அந்த சால்வின் வரைத்து அத சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு பல நல்ல தன்மைகள் உள்ளவர்கள் தான் சால்வுடையவர்கள். அப்படி அந்த இதை அவரு அத சொல்ற. இதுல நம்ம ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த இதுல அதான் அந்த இதுல தெரியும். அதனால எந்த ஒரு உதவியா இருந்தாலும்
நாம வந்து அத வந்து அஹ், ஒரு பெரிய பண்போட அத நம்ம அணுகணும். இதுக்கு கூட ஒரு உதாரணத்துக்கு அப்போ தந்தை பெரியார்கிட்டலாம் வந்துட்டு அந்த நேரத்துல அவருடைய தொண்டர்கள் மற்றவங்க எல்லாருமே சிலைகள் சொல்லும்போது, ஐயா நீங்க எவ்வளவோ இந்த மக்களுக்காக பாடுபட்டு இந்த இடஒதுக்கீடு அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ இதுகள்லாம் சொல்லப்போனா சுதந்திர இந்தியாவுல முதல்ல அந்த இடஒதுக்கீடுங்கிறது வந்ததே உங்களால தான். அப்படி இருக்கத்தக்க அவ்வளவு மக்கள் ஒரு விசுவாசமா ஒரு நன்றி உடையவர்களா தந்தை பெரியாருக்கு இருந்த மாதிரி ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லும் பொழுது தந்தை பெரியார் அவர் சொல்லுவார், "அப்பா, அதாவது நம்மளுடைய வேலை நம்முடைய பணியை செய்வது, அவனுக்கு சமுதாயம் மானமுள்ள அறிவுள்ள மானமுள்ள சமுதாயமாக இருக்கணும்ன்றதுக்காக அதுக்கு நான் என்னமும் செய்வேன். அது நான் செய்திருக்கனேன்னு ஒரு நன்றி காட்டுறதுன்னா அத அத பெறான் பாரு, அவன் காமிச்சாதான் உண்டே ஒழிய மற்றபடி நாம அதுக்காகலாம் எதையும் அப்படி இல்லையே, அப்படி மக்கள் இல்லையே அப்படின்னா நான் அப்ப அதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மக்களுடைய சால்வின் வரைக்கு உதவி நான் செய்யும் உதவி உதவி வரைத்திருந்து உதவி செய்யப்பட்ட சால்வின் வரை மக்களுடைய பண்புகள் பொறுத்து தான் நான் செய்ததுன்னு அது சொல்லலாம் ஒழிய மற்றபடி நான் அதை சொல்லுவேன் மக்கள் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக இதுதான் நாம அந்த இதுகளை எப்பவுமே நாம ஒரு கடமையை செய், ஒரு பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி அதுல நம்ம அப்படித்தான் நாம நடந்துகிடணும், நடந்துகிட முடியும். அதுதான் உண்மை. மற்றபடி அதுல வேற எதையும் டிமாண்ட் பண்ணி எதையும் அதுல பெற முடியாது. அவரவருடைய உள்ளத்துல சரி. நாம அடுத்தாப்புல அடுத்த குரலை நாம நாளைக்கு பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.